அபிஷேகம் 3. சரியா? இன்னைக்கு ஃபஸ்ட்டு அபிஷேகம் 1 நம்ம எதை குறித்து முக்கியமாக பேசணும்? அபிஷேகம் யார் மேலே இறங்கும்? அடுத்தது அபிஷேகம் எங்கெங்க இறங்குதுங்க சொல்லுங்க. சும்மா வாய் மட்டும் அசையக்கூடாது, அப்புறம் டப்புனு நீங்கள் எந்திரிச்சு சொல்லுங்கன்ற. சொல்லுங்க. முதல்ல எங்க இறங்குதுங்க அபிஷேகம்? ஹலோ, என்ன கவனிங்க. தூங்குனீங்க கரெக்டாக மைக் தூங்குனவங்க மேலே வரும். இங்கே ஒரு பாஸ்டர் இருக்காரு. அவர்கிட்ட எப்பவுமே சாக் பீஸ் இருக்கும், அவர் போர்டு ஒன்று இருக்கும். அவனு அவருக்கு எழுதுகிற பழக்கம் எழுதிட்டுப்பார். தூங்குனாங்கன்னா இங்கே அது என்னமோ கரெக்டாக அடிப்பாரியா. இங்கிருந்து அடித்தாருன்னா நெத்தி போட்டில் வந்து அடிக்கும் சட்டார்னு. தூங்குனாருன்னா ஆமாம் வச்சிடலாம் சாக் பீஸு. சரி, முதல்ல எங்க இறங்குதுங்க? ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்குது. நீங்களும் அப்படி இல்லை, நல்ல பிள்ளைங்க. நம்மளாம் கண்ணை திறந்துட்டு தூங்குற ஆளுங்க, மற்றவங்களாம் கண்ணை மூடி தூங்கும். நாங்கள் திறந்துட்டு தான் இருப்பீங்க, ஆனால் அப்படியே ஒரு தூக்கம் போடுவோம் பாருங்க. ஆசரிப்பு கூடாரத்தில் முதல்ல எங்க இருக்குதுங்க அபிஷேகம்? ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்குது. அதுக்கு அடுத்தது ஆசாரியங்கிட்ட போய் இறங்குது. அடுத்தது ராஜாக்களுக்கு போய் இறங்குது. ஆசாரியனுக்கு அடுத்தது ராஜாக்களுக்கா ஜனங்களுக்குன்னு சொன்னா ராஜாக்களுக்கு போய் இறங்குது. சரி, ஆமாம், கரெக்டு. ஏன்னா அவர் நம்மளை ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் மாற்றினார். முதல்ல யாருக்கு இறங்குதுங்க? ஆசரிப்பு கூடாது. ரெண்டாவது எங்கே போகுதுங்க? ஆசாரியனுக்கு. மூணாவது யார்கிட்ட போகுது? ராஜாக்கள்கிட்ட போகுது. இது பழைய ஏற்பாட்டின் கோட்பாடு. புதிய ஏற்பாட்டுக்குள்ள ஆசாரியன் தனி, ராஜா தனி, ஆசரிப்பு கூடாரம் தனி கிடையாது. மூணுமே ஒன்று தான். அந்த மூணுமே எங்கடா இருக்குன்னு கேட்டால் நான் தான். கையை தலைமையில் வைங்க, சொல்லுங்க, நான் தான். ஏன்னா சரீரமே தேவாலயம். இப்போ ஆசரிப்பு கூடாரம் எது? அப்போ இங்கே தான் அங்கே அபிஷேகம் இறங்கும். அடுத்தது வெளிப்படுத்தல் சொல்றாரு 1:8, நீங்கள் உங்களை ராஜாக்களாகவும் உங்களை ஆசாரியர்களாகவும் என் பிதாவுக்கு முன்பாக கூட்டி போவேங்கிறார். இப்போ நான் யாரு? ஆசாரியன். நான் யாரு? ராஜா. ரெண்டுமே. இப்போ 3 எங்க இருக்குது? இது புதிய ஏற்பாடு. அப்போ இந்த அபிஷேகம் இப்போ எங்கே இருக்குன்னா, எங்கேயோ கட்டடத்தில் இறங்காது, அது பழைய ஏற்பாடு. ஆனால் எனக்குள்ள தான் இறங்கும். ஏன்னா நான் தான் ராஜா, நான் தான் மந்திரி, எல்லாமே நான் தான். இப்போ அபிஷேகம் எங்கே இறங்குதுங்க? என் மேலே தான் இறங்கும். அல்லேலூயா. சரி, அப்புறம் வேற என்ன முக்கியமானது? அபிஷேகம் என்பது ஒரு கிரீடம், ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கிரீடம் அபிஷேகம். ரெண்டாவது, அபிஷேகம் ஒரு மனுஷன் பெற்றுக்கொண்டா சகல நுகங்களும் முறிக்கப்படும். இந்த அழுகை புலம்பல்லாம் இருக்காது. இன்னைக்கு ஜனங்கள் என்ன பண்றாங்க? அவங்க தேவைக்கு தகுந்த மாதிரி இங்கே ஒரு வாரம் வருவான், அங்கே ஒரு வாரம் போவான், அங்கே ஒரு போவான். நெவர் வந்துட்டு அதுவும் இயேசு தானே கும்பிட்றாங்க, அவங்கயும் இயேசு தான். எல்லாம் ரைட்டு தான், வேதாந்தம் பேசுறதுக்கு நல்லா இருக்கும். ஆனால் எங்கே பெற்றுக்கொள்ளுகிறோமோ அங்கே தான் இருக்கலாம். நான் ஒரு சகோதரி நேற்று தினம் சந்தித்தேன். ஒரே அழுக. என்ன அழுகன்னா, நான் உங்கள் பேச்சை கேட்காம நான் அங்கே போயிட்டேன் பிரதர். போயிட்டு என் குடும்பமே பேய் பிடிச்சி ஆட்டுது பிரதர். இப்போ வர்றதுக்கு உங்ககிட்ட வர எனக்கு கஷ்டமாக இருக்குது. நாங்கள் அப்படிலாம் யோசிக்காத, விடுதலையாயிட்டு போயிருந்தேன் நான். இப்படி ஒரு இடத்துல ஒரு போதனை நடக்கும் பொழுது இந்த இடத்த விட்டு நீ மறுபடியும் போகிற பாரு, நீ என்ன போதனையை கண்ட, என்ன ரிசீவ் பண்ண, ஒன்றும் பண்ண மாட்டேன். உன் வாழ்க்கையோட பின்புலத்தை திரும்பி பாரு, அப்படியே தான் இருக்கும். இல்லைன்னா மோச நிலைமை போயிருக்கும். தேவன் உங்களுக்கு என்ன சொன்னார் தெரியுங்களா? உங்க இருதயத்துக்கு ஏற்றல, அவர் சொல்றாரு என் இருதயத்தை, அதாவது தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற போதகரை உனக்கு கொடுப்பேன். நீ என்ன பண்ணுவ? இங்க ஒரு வாரம், அங்க ஒரு வாரம். அதெல்லாம் பருப்பு வேகாது ராஜா. எச்சரிக்கையா இருங்க. உங்களுக்கு தேவன் கொடுத்த ஒரு கூடாரம், இந்த கூடாரத்துக்கு நீங்க கீழ்ப்படியணும். தாவீதின் சுருக்கு பை ஒரு தேவாலயம். 5 கல்லு தான் நெய். அவன் எடுத்து உள்ள போட்டான். ஒரு கல்லை எடுக்கிற மட்டும் 5 கல்லும் பதிவாக இருந்தது, கீழ்ப்படிஞ்சிருந்தது. தாவீது கையை விட்டு ஒரு கல் எடுத்தான். அந்த கல் நீயாவும் இருக்கலாம், நானாவும் இருக்கலாம்.
அந்த கல்லை எடுத்து அடிச்சான் பாருங்க, கோலியாத் செத்தான். எடுத்து என்னைக்கு உன்னை பயன்படுத்துறாரோ அன்னைக்கு பயன்படுத்துவாரு. அது மட்டும் நீ என்ன பண்ணணும்? அடங்கீர். அவ்வளோதான். அது மட்டும் நீ என்ன பண்ணனா? அடங்கி. 14 வருஷம் நான் அடங்கி இருந்தேன் ஒரு சபையில். நான் இருந்த மாதிரி நீ அந்த சபைக்கு வந்திருந்தீங்கன்னா ஒரே வருஷம் ஓடி இருப்பேன். எங்க ஆசீர்வாதம் எப்படி தெரியுமா கொடுப்பாரு? நீ வீட்டுக்கு போகும்பொழுது வாசற்படியில் கேன்சர் வியாதி காத்து இருக்கும் பாரு. எப்படி இருக்கும்? போயிருவீங்களா? எத்தனை பேர் சபைக்கு போவீங்க? நான் பேர்லாம் சொல்ல மாட்டேன், அவர் பேரை கெடுக்க நான் தயார் இல்லை. ஆனால் அவரிடத்தில் நான் அதையெல்லாம் பார்க்கல. அவரிடத்துலேருந்து ஒரே நிமிஷம் பேசி ஒரு மணி நேரம் கொடுத்தீங்கன்னா 1000 பைபிள் வசனம் பார்க்காம வெளியே வரும். நடமாடு பைபிள்னு அவருக்கு பேரே நான் வச்சுருக்கேன். இப்போ நான் அவர் கேன்சர் வரும் சாபத்தையெல்லாம் நான் பார்க்கல, அவரிடத்தில் இந்த வசனத்தை பார்த்தேன். விடாமல் உட்காந்துட்டேன். 14 வருஷம் வந்தேன். அவர் எனக்குள்ள ஆவியை பார்த்தாரு. அவர் என்னை கூப்பிட்டாரு, இனிமேல் உன்னுடைய தேவை உலகத்துக்கு தேவைப்பா, நீ புறப்பட்டு சேவை செய்யன்னு சொல்லி என்னை அபிஷேகம் பண்ணி அனுப்பிச்சி வச்சவர். நாங்கள் ஏதோ போதகரை வெறுத்துட்டுலாம் வரல. அவரே என்னை கூப்பிட்டு அனாயிட்டிங் ஆயிலை வச்சு அபிஷேகம் பண்ணி, ஏன்னா அவருடைய முழு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு தான் சபையை துவங்கினேன். அவரே சொல்லிட்டாரு. ஏன்னா எனக்கு 3-4 பிரசங்கம் கொடுத்தாரு. பிரசங்கத்தை பார்த்தாரு. யூ ஹாவ் எ குட் டீச்சிங் நாலேஜ் தம்பிதுரேனார். இனிமே உங்களுடைய போதனை மக்களுக்கு தேவை, இப்படி வந்து உட்காராதீங்க, நீங்கள் புறப்படுங்கன்ட்டார். அப்புறம் தான் திருப்பூருக்குள்ளே வந்து நாங்கள் சபைன்னு ஒன்று ஆரம்பித்தோம். சும்மாலாம் வரல. இங்கே 2 நாள், அங்கே 2 வாரம், அங்கே 2 வாரம், இது என்ன கணக்கு? அப்புறம் நம்மகிட்ட சொல்ல மாட்டாங்க. நிறைய பழைய பாஸ்டர்லாம் போய் சந்திச்சுட்டு வருவாங்க. எதுக்கு? இப்போ ஒருத்தர் இருந்தார், எங்கே தஞ்சாவூர் கும்பகோணம் மீட்டிங்காமா, தஞ்சாவூர் கும்பகோணம், இதில் வேறு இங்கே இருக்கிறவங்க 2 பேர்த்த வரீங்களா போயிட்டு வரலான்னு எப்போ கேட்டாலும், ஐயா நான் தஞ்சாவூரில் இருக்கேன், ஏன் அவர் இந்த மாதிரி ஒருத்தர் மீட்டிங் போட்டுருக்காரு. சரி, கும்பகோணம் இருக்கியா, ஒரு நாள் ஃபோன் பண்ணுற கும்பகோணம், ஒரு நாள் ஃபோன் பண்ணுற எங்கே இருந்தார்? ஆந்திராவில். நான் ஆந்திராவில் இருக்கேன், அவரும் ஆந்திரா. இங்கே ஆந்திராவுக்கு வந்தேன்னா இங்கே ஒருத்தர் மீட்டிங் போடுறாராமா, அதுக்காக வந்தலாமா. ஆக மீட்டிங் சுற்றினா. அப்புறம் தான் எனக்கு ஆவியில் ஏவப்பட்டு நான் சொன்னேன், ஏய்யா இத்தனை மீட்டிங் சுற்றுறதுக்கு வீட்டில் உட்காந்து ஒரு முறை பைபிளை முடிச்சிடறேன்னு. இங்கெங்க சுத்தின உனக்கு தெரிஞ்ச நீ ஏன் ஒரு பைபிளை எடுத்துட்டு உட்காந்து முழுசா மூடி ஒரு 3 மாசத்துல இல்ல ஒரு 6 மாசத்துல ஒரு பைபிளை ஃபுல்லா மூடி பார்க்கலாம். அதுக்கு நாங்க ரெடி இல்லை. நாங்க சர்ச்சில் பாடணும், எங்க அபிஷேகம் கொடுத்தாலும் நாங்க ஓடணும். எப்படி அபிஷேகம் வரும்? எப்படி வரும்? கொஞ்சம் கேட்க கடினமா இருக்கலாம், இதுதான் உண்மை. அதெல்லாம் வராது. இந்த ஊழியமாங்க என்கிட்ட ஒரு தடவை பைபிளை முழுசாக முடிச்சியான்னு கேட்பேன். நேற்று கூட ஒரு பையன் கேட்டான், ஐயா இத்தனை பேருக்கு அறிவுரை சொல்லியிருக்கீங்க, அவர் கண்ணில் பார்க்குறாரு, பசங்க எல்லாம் டெவலப் ஆகி நிற்கிறானுங்க, ஆனால் அவர் மாஸ்டரு. ஆனால் இப்போ இவனுங்கெல்லாம் அவருக்கு மாஸ்டர் ஆகிட்டான். கர்த்தருக்கே துதிகளை பைக்கு. நீங்கள் நம்ப மாட்டீங்க, என் பிள்ளைங்க இருக்காங்க பாருங்க, இவங்கெல்லாம் மாஸ்டராக நிற்கிறானுங்க. தெரியுமா உங்களுக்கு? அடுத்த சபை போதகன் வாயில கை வைக்கிறான். அடுத்த கட்டம் நகர்த்திக்கிட்டு இருக்கிறேன், அடுத்த கட்டம் நகர்த்துறேன். அதுக்கப்புறம் இன்னொரு 6 மாதம் இல்லை, சில பேருக்கு ஒரு 2 வருஷம், சில பேர் இல்லை 1 வருஷம்லாம் வேயிங்க. அப்புறம் பாருங்க அவனுக்கு நிலைமை. ஒவ்வொருத்தரையாக நகர்த்திக்கிட்டு இருக்கிறேன். தொடர்ந்து என் கூட இருந்தாதான். நீ இஷ்டத்துக்கு ஓடுற ஒடியார அக்கறை இல்லாமல் இருக்கிறவங்க மேலே நான் கவனம் செலுத்த மாட்டேன். சபைக்கு பிரயோஜனம் பணிவாக இருந்தாங்களா அவங்கள எங்கெல்லாம் பயன்படுத்தணுமோ தூக்கி கொண்டு போயிடுவேன். நான் அவங்க நிலைமையுமே மாற்றுவேன். இதெல்லாம் தேவன் எனக்கு கொடுத்த அனுகூலம். அதை உங்களுக்காக தான் பயன்படுத்தினேன். என் பிள்ளைகளெல்லாம் நான் டெவலப் பண்ணி நல்ல விதமாக கொண்டு போய் உட்கார வச்சு எல்லாம் அவங்கள அழகு பார்த்தாச்சு. போதும். மாம்சத்தில் பிறந்த 2 பேர், ஆவியில் பிறந்த குழந்தைகளெல்லாம் நான் என்னென்னலாம் பண்ணுவேன் எல்லாத்துக்கும் இன்றைக்கி நம்ப மாட்டேங்க. 6 மணியில் உட்காந்து இவனுக்கு பிளான் பண்ணிகிட்ருக்கேன், அவனுக்கு ஒரு பிளான் பண்ணிட்டேன், அவனுக்கு ஒரு பிளான் பண்ணுறேன், இவனுக்கு ஒரு பிளான் பண்ணலாம், பிளான் பண்ணிகிட்டு இருக்கிறான். இவனை இந்த லீவுனால சும்மா சுத்தக்கூடக்கூடாது, ஆட விடக்கூடாது, எங்கேயோ கூட்டிகிட்டு போய் உட்கார வைக்கணும், அது எது பிரயோஜனமாக இருக்கணும் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறேன். ஒன்று நீங்கள் பணம் கட்டுங்க, அவ்வளோதான். அதை அப்புறம் பெற்றுட்டு மாமா அது கூட கட்டலைன்னா என்ன? அப்போ எங்கே வந்தோம்? ஏன் டைவர்ட் ஆச்சு? அப்பப்போ டேக் டைவர்ஷன் போயிடும், ரோடு மாறி போயிடும். கூழாங்கலை போல அடங்கி இருக்கணும். இப்போ
இந்த அபிஷேகம் என்ன பண்ணுதாமா, சகல நுகங்களை முறிக்கணும். போன வாரமே நான் சொன்னேன். அப்போ அபிஷேகம் எப்படி இறங்குது? வீட்டில் நான் உட்காந்துட்டா பிரதர், நான் வீட்டில் பைபிள் படிச்சுட்டு அபிஷேகம் வருமா? நல்லா தெரிஞ்சுங்க. என்ன சொல்லுது வேத புஸ்தகம்? அப்போஸ்தலர் 1:14 அவர்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கும் பொழுது அபிஷேகம் இறங்குச்சான். எப்படிங்க? ஒருமனப்பட்டு ஜெபிக்கும் பொழுது. இப்போ நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஒருமனப்பட்டு இருக்கும் பொழுது அபிஷேகம் இறங்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அபிஷேகத்தை எப்படி பெற்றுக்கொள்றதுன்னு தெரியாது, எப்படி வரும்னு தெரியாது. ஆனால் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை பக்கத்தில் உள்ளவன் பயங்கர அபிஷேகத்தை இறக்கியிருப்பான். இவன் கூட உட்காந்துருக்கப்ப இது உன்னை டச் பண்ணிடும், ஆட்டோமேட்டிக்காக உன்னை என் மேலே இறங்கிடும். இதுதான் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிற இடம். அப்போ இங்கே உங்கள் மேலே அபிஷேகம் இறங்கும். அப்புறம் தாழ்மை உள்ளவனுக்கு அபிஷேகம் இறங்கும். சண்டை போடுறவனுக்குலாம் இறங்காது, கெட்ட வார்த்தை பேசுகிறவனுக்கு இறங்காது, மனசுக்குள்ளே குதர்த்தம் இருந்தாலே இறங்காது, மனசுக்குள்ளே ஒரு வஞ்சனை வச்சாலே வராது. ஏன்னா அபிஷேகம் பரிசுத்தத்திலும் பரிசுத்தமாமா. பார்த்துங்க, அது யாருக்கிட்ட இருந்து வருதுன்னா பரிசுத்தாவி வந்தால் அபிஷேகம் வரும். பரிசுத்தாவுடைய வல்லமை தான் அபிஷேகம். பரிசுத்த ஆவி நம்ம மேலே இறங்கும் பொழுது அந்த அபிஷேகம். இந்த அபிஷேகத்தை வச்சு நான் என்ன பிரதர் மணியை அடிக்க முடியும்? அபிஷேகம்னு ஒரு மனிதனுக்குள்ளே வந்துருச்சுன்னா உன்னுடைய நுகம் முறிக்கப்படும். அதாவது உன்னுடைய வேதனைகள், உன் துன்பங்கள், உன் பாடுகள் முறிக்கப்படுமாமா. எப்படி முறிஞ்சதுன்னு தெரியாது, நீங்கள் நம்ப மாட்டீங்க. அந்த அபிஷேகம் இல்லாமல் நான் ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா என்ன செஞ்சாலும் கடன் வாங்கணும். கடன் வாங்காமலாம் என்னுடைய காரியத்தை நான் செஞ்சதே கிடையாது. அப்புறம் எப்போ பாருங்கள் எங்கேயாவது ஒரு ஆக்சிடென்ட் ஆகும், ஹாஸ்பிட்டலில் படுத்து கிடப்பேன். ஹாஸ்பிட்டல் செலவு செலவு செலவு, வட்டி கட்டி 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 ஓஞ்சு போயிட்டேங்க. ஒரு நாள் நான் மன நிம்மதியாக வாழ்ந்ததே கிடையாது. சும்மா வெளித்தோற்றம் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி காட்டுவேன், ஆனால் உள்ளுக்குள்ளே துக்கம் தொண்டையடைக்கும். அப்படி இருந்தேன். ஆனால் ஒரு காலகட்டம் அப்படியே மாறுறப்போ பைபிள் எடுத்தேன் பாருங்க. அந்த பைபிளை எடுத்து நான் அந்த அபிஷேகத்தை உணர்ந்தேன். உணர ஆரம்பிச்சோன்னு பார்த்தீங்கன்னா கட 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 கடன் முகங்கள் உரிக்கப்படுது, டகட கட கட எல்லாத்துக்கும் வாசல் திறக்கப்படுது. இதுக்கு போகலாம், அதுக்கு போகலாம், அதை செய்யலாம், இதை செய்யலாம், இதை செய்யலாம், இதை செய்யலாம். எல்லா கடனையும் அடைச்சி முடிச்சு குடிச்சு நல்ல நிம்மதியை வந்து சொத்துக்களை சேர்த்துற நிலைமைக்கு நான் வந்தேன். வித்து தான் அடைக்கணுங்கிற நிலைமையில் வரும் பொழுதும் கூட பரிசுத்தாவி அதை விடலை. எல்லாத்தையும் எனக்கு சொத்துக்களாக மாற்றினார், மாற்றி காலகட்டத்தை உயர்த்தினார். இது எதை செய்யும்னா அபிஷேகம் செய்யும். அப்போ எனக்கு ஏன் பிரதர் இன்னும் வரல? நான் இத்தனை வருஷம் கிறிஸ்டினாக இருந்தேன், இத்தனை வருஷம் பைபிள் எடுத்தேன்னா நீ தெரிஞ்சுக்கோ, தாழ்மை இல்லை. சுருக்கு பையில் இருக்கிற மாதிரி ஒரு சபைக்குள்ள நீ அடங்கி இல்லை. எப்பவுமே இப்பவுமே உன் சிந்தனை ஒரு 2 பேர் இங்கே வரலாம், ஒரு 2 பேர் அங்கே போகலாம், ஒரு 2 பேர் வராது வராது. ஒரு சபை போதுங்கன்னு உனக்கு குட்ட அடங்கிடு. ஒரு சமயம் அந்த சபையில் சரியான உனக்கு சாப்பாடு இல்லைன்னா, சாப்பாடுன்னு பிரியாணி நினச்சிக்காது, வேத வசனம் கிடைக்கலன்னா நீ சபை மாறலாம். உனக்கு இங்கே அதான் சொல்கிறார்ல, பண்டக சாலையும் பாரு. உன் தசம பாகங்களை எங்கே கொண்டு வர சொன்னார்? பண்டக சாலைனா என்ன? உணவு கிடங்கு. அப்போ இங்கே உணவு கிடங்கா? இல்லை, இதுதான் உணவு. இந்த உணவு கிடங்கை பற்றி சொல்கிறாரு. அப்போ இங்கே இது உணவு கிடங்கு. இங்கே உனக்கு சாப்பாடு வச்சிருக்கிறப்போ திருவிருந்து என்ன? உனக்கு வச்சிருக்க உணவு. இங்கே நீ பெற்றுக்கொண்டு ஆசீர்வாதத்தை வாங்காம நீ எந்த சபைக்கு எத்தனை சபைக்கு ஓடுனாலும் நடக்காது. லட்சுமின்னு ஒரு அம்மா வந்தாங்க. அந்த அம்மாவை பார்த்தீங்கன்னா திருப்பூருக்குள்ளே, திருப்பூர் தான் நினைக்கிறேன்ல, திருப்பூரா கோயம்புத்தூருக்குள்ளே தெரியாத பாஸ்டர் பேரே கிடையாது. உங்களுக்கு அவரை தெரியுமா, இவரை தெரியுமா, இவரை தெரியுமா எல்லாம் நான் கேட்டு கடைசியாக கேட்டேன், இது நல்லா ஆகலை ஏன் அப்படின்னு கேட்டேன். காலில் இவ்வளோ பெரிய புண்ணு, ஏன் இது நல்லா ஆகலைன்னு கேட்டேன். அதான் தெரியலைங்களே. அப்போ இத்தனை பாஸ்டர் ஜெபிச்சிருக்கேன், அதனால தான் அங்கே போனேன். இனியே சரியாகாதுன்ட்டு நான். ஏன்னா என்னையும் விட்டுட்டு நீ இன்னொருத்தன்ட்டையும் போவேன். அப்புறம் ஒரு 2 வருஷம் கழிச்சு அந்த அம்மாவை இந்த சோமனூரில் பார்த்தேன். அதே கால் கருகருன்னு நடந்துட்டு இருக்கு, நொண்டி நொண்டி. ஏமா புதுசாக பாஸ்டர் கிடைக்கலையான்னு கேட்டேன் நான். உன் விசுவாசம் நம்ம மோடி சொன்ன மாதிரி தான், ஒரு தேசம் ஒரு மொழி, அது மாதிரி ஒரு சபை ஒரு போதகன் ஒரு உபதேசத்துக்குள்ளே நீ மூழ்கி நிற்கும் பொழுது
கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஏன்னா யார் மூலம் தேவன் உன்னோடு பேசுவார்? போதகன் மூலம் தான் பேசுவார். எப்படி பேசுவார்? போதகன் கண்ணுக்கு உன்னை காமிப்பார். உன்னை காமிக்கும் பொழுது அவன் திடீர்னு திரும்பி ஒரு வெளிப்பாடு வரும், நீ நல்லா இருப்ப போம்பா, முடிஞ்சு போச்சு. ஆனால் மாறி மாறி அந்த உருவத்தை பார்க்கும்போது அந்த வெளிப்பாடு வராது. அதான் ஒரு சபை, அதான் ஒரு அபிஷேகம். அந்த அபிஷேகமுடைய நுகங்களை முறிக்கும். நம்ம ஒரு காரியத்துக்காக இந்த சபைக்கு வருவோம். சில பேர் பார்த்தீங்கன்னா அவன் மனசில் ஒரு காரியத்தை இங்கே எதிர்பார்த்துருப்பான், அது கிடைக்கிறதுக்காக வருவான். நான் அடிக்கடி சொல்லுவேன், இது ஹாஸ்பிட்டல் இல்லை, இது கடன் கொடுக்குற பேங்க் இல்லை, இது பரலோகத்துக்கு போகுவதான வழி. அப்போ பிரதர் எங்கள் வியாதி, அப்போ பிரதர் எங்கள் கடன், இதெல்லாம் உன் தேவை. நீ ஒரு பரலோகத்துக்கான பாதையில் நித்தியமாக நிரந்தரமாக இருக்கும் பொழுது உன் தேவைகள் சந்திக்கப்படும். பாலைவனத்துக்குள்ள கானான் ஊருக்கு போகிறாங்க, போகிற வழியில் காடை வேணும், கௌதாரி வேணும், தண்ணி வேணுங்கிறான். இந்த காடை கௌதாரி தண்ணி என்னன்னாக்கா தேவை. சந்திக்கப்பட்டுச்சா? சந்திக்கப்பட்டுச்சு. ஆனால் கானான் ஊருக்கு போனோன்னு இதெல்லாம் தேவையில்லை. ஏன்னா அதெல்லாம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. ஆனால் சபைக்கு வரும்பொழுது இது வந்தால் இங்கே இது நடக்கும், வந்தால் இது அதல்ல. சபைக்குள்ள வரும்பொழுது தேவ வார்த்தை என்னோட என்ன பேசுது. வீட்டிலேருந்து புறப்படும் போது உன் மனசு எப்படி இருக்கணும்னா, இன்றைக்கு தேவன் என்னோட என்ன பேச போறாருங்கிற எதிர்பார்ப்பு உனக்குள்ள இருந்ததுன்னு வைங்க, ஆட்டோமேட்டிக்காக விடுதலை. யார் கொடுக்கணும் உங்களுக்கு விடுதலை? விடுதலை யார் கையில் இருக்கு? ஃபர்ஸ்ட் உன் கையில் இருக்கு. நீ வீட்டிலேருந்து புறப்படும் போது என்ன நோக்கத்தோட வந்த? உன் நோக்கம் என்ன? உன் எண்ணம் என்ன? அபிஷேகம் சகல நுகங்களை முறித்து போடுமாமா. அல்லேலூயா, அல்லேலூயா. மீண்டும் நம்ம யாத்திரா புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 22 25 மட்டுமே படிங்க, அப்புறம் செய்தியை தொடங்கலாம். யாத்திராகமம் 30 22 முதல் 29 வரை. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, மேன்மையான சுகந்த வர்க்கங்களாகிய சுத்தமான வெள்ளை போலத்தில் பரிசுத்த ஸ்தலத்தின் சேக்கலின்படி 500 சேக்கல் எடையையும், சுகந்த கருவாப்பட்டையிலே அதில் பாதியாகிய 250 சேக்கல் எடையையும், சுகந்த வசம்பில் 250 சேக்கல் எடையையும். எல்லாம் நல்லா கவனிங்க. படிக்கும்போது லவங்கப்பட்டையில் எப்பவுமே வேத வசனம் படிக்கும் பொழுது நீங்களே பாதி மெசேஜ் எடுத்துடணும். லவங்கப்பட்டையில் 500 சேக்கல் எடையையும், ஒலிவ எண்ணெயில் 1 குடம் எண்ணெயையும் எடுத்து, அதனால் பரிமள தைலக்காரன் செய்வது போல கூட்டப்பட்ட பரிமள தைலமாகிய சுத்தமான அபிஷேக தைலத்தை உண்டு பண்ணுவாயாக. அது பரிசுத்த அபிஷேக தைலமாய் இருக்க கடவது. அதனாலே ஆசரிப்பு கூடாரத்தையும் சாட்சி பெட்டியையும் மேஜையையும் அதன் பனிமுட்டுகள் எல்லாவற்றையும் குத்து விளக்கையும் அதன் கருவிகளையும் தூப பீடத்தையும் தகன பலிபீடத்தையும் அதன் பனிமுட்டுகள் எல்லாவற்றையும் தொட்டியையும் அதன் பாதத்தையும் அபிஷேகம் பண்ணி அவைகள் மகா பரிசுத்தமாய் இருக்கும்படிக்கு அவைகளை பரிசுத்தப்படுத்துவாயாக. அவைகளை தொடுகிறது எல்லாம் பரிசுத்தமாய் இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, இப்போ அருமையான ஒரு செய்தி இது. 23 வாசிப்போமா மறுபடியும்? மேன்மையான சொல்லுங்க எல்லாரும். மேன்மையான, இந்த பக்கத்தில் சொல்லுங்க. மேன்மையான. இது இங்கிலீஷ் பைபிளில் வந்து வெவ்வேறு விதமாக ஒவ்வொரு பைபிள் எழுதுக்கு. உயர்தரமான, அதாவது இன்னும் சுப்பீரியர் அப்படிங்கிறாங்க. மேன்மையான தமிழாக்கத்தில் மேன்மையான சுகந்த வர்க்கங்களாமா. பார்த்துங்களா, அதெல்லாம் நறுமணம் உடையதாமா. அதுலேயும் சுத்தமான, ஒவ்வொன்றுக்கும் எப்படிலாம் பேர் கொடுக்குறாங்க. அபிஷேகம் எப்படின்னு கேட்டால் அது பரிசுத்தம். கெட்ட எண்ணங்கள் சிந்தனை உள்ளவங்க மேலே அபிஷேகம் இறங்காது. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கெட்ட எண்ணங்கள் பரிசுத்தம் இல்லாமல் பரிசுத்த குறைவின்றி வருவாங்க, அவங்க மேல எல்லாம் இந்த அபிஷேகம் இறங்காது. அபிஷேகம் மிகவும் பரிசுத்தம் உள்ளது. அது பரிசுத்தத்தின் ஒரு அடையாளம். அதனால தான் பாருங்க, வேதத்தில் சொல்றாரு, யாரை தூஷணம் பேசினாலும் மன்னிப்பு உண்டாமா. பரிசுத்தாவிக்கு விரோதமாய் தூஷணம் பேசினா மன்னிப்பே கிடையாது, மன்னிப்பே கிடையாது. அப்ப அந்த அபிஷேகத்தின் வல்லமை என்னன்னா அது பரிசுத்தம். அது இறங்குவதற்கு முன்னாக மனிதனுடைய இருதயத்தை பார்க்குமாமா. அவன் எண்ணங்கள், சிந்தனைகள், அவனுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் அவன் மேலே இறங்கும். அதனால தான் பாருங்க, கிறிஸ்டினா வந்திருப்பாங்க, ஆனால் பல ஆண்டுகள் விடுதலை இல்லாமல் தவிப்பாங்க.
என்ன காரணம்? அவங்களுக்குள்ள இருக்க எண்ணங்கள் சரியில்லை, அந்த அபிஷேகம் இருக்காது. ஆனால் அவங்களோட கூட இன்னொருத்தங்க வந்திருப்பாங்க பாருங்க. ஆனால் அவங்க ஒரு வருஷத்துக்குள்ளே தவிடுபடியாகி எல்லா பிரச்சனையும் முடிச்சுட்டு உயர் ரகத்தில் போயிடுவாங்க. நீங்கள் நம்ப மாட்டீங்க, என் கூட வந்தவங்க நிறையா பேர் இருக்காங்க. ஊழிய பயிற்சியில் 10 பேர் போனோம், நான் ஒருத்தன் தான் ஊழியம் செய்கிறேன். மற்றவங்கெல்லாம் அன்னைக்கு பொத்தி கொடுத்தது எல்லாம் மறந்துட்டாங்க, எல்லாம் போயிட்டாங்க, எல்லாம் உலகத்துக்குள்ளே போயிட்டாங்க. எங்கள் மாமனார் உட்பட, என் நண்பன் உட்பட நாங்கள் ஒரு 10 பேர் போனோம். அப்போவே ஜவர்சாமியில் சொன்னார், இத்தனை 200 400 பேர் வந்திருந்தோம், இத்தனை பேர் வந்திருக்கிறீங்க, யாரெல்லாம் இதில் ஊழியம் பண்ண போகிறீங்கன்னு எனக்கு தெரியலன்னாரு. கடைசியில் பார்த்தா எங்கள் 10 பேர்த்திலே நான் ஒருத்தன் தான் ஊழியத்தை செஞ்சுருக்கேன். 9 பேர் இப்போ மீண்டும் உலகத்துக்குள்ளே தான் ஊழியம் செஞ்சிட்ருக்கேன். ஊழியன்னா வேலை செஞ்சிட்ருக்கிறான். இன்னும் அவங்கள்ட்ட ஒரு முன்னேற்றம் இல்லை, எல்லாம் பாடுகளும் நோய்களும் கடன்களும். கர்த்தர் பாருங்கள் நம்மளை மட்டுமாய் உயர்த்தி நம்மளை வச்சிருக்கார். அல்லேலூயா. சகலத்தையும் கொடுத்தவர் மீண்டும் கொடுத்து அதிகபட்சம் கொடுத்து நம்மளை கொண்டு வந்து உயரத்தில் வச்சுக்கார். நம்ம பேச்சை கேட்க இன்றைக்கி ஆந்திரா, பெங்களூர் எங்கெங்கெல்லாம் இருக்காங்க பேசுங்க அப்படின்னு. குவைத்து, கத்தாரு, அமெரிக்காவில் இருக்காங்க, ஆஸ்திரேலியாவில் இருக்காங்க. என்கிட்டலாம் ஃபோன் அடித்தாங்கன்னா ஒரு வார்த்தை நல்லா இருக்கீங்களா பிரதர் அப்படிம்பாங்க, அவ்வளோதான். நம்மளை பேச விட்டு போட்டு உட்காந்துக்குவாங்க. 1 மணி நேரம் உட்காந்துக்குவாங்க. சரி, நானும் இது எனக்கு தெரியும், நம்ம பேச தான் விட்றாங்கன்னு நான் பேசிடுவேன். பைபிளை பற்றி நிறையா பேசுவேன். அப்புறமே பிரதர் 1 மாதம் தாங்கும் பிரதர்னு வச்சுருவாங்க. அபிஷேகம் உங்களுக்குள்ளே வந்தால் நல்லா தெரிஞ்சுங்க, உங்கள் வாழ்க்கை தரம் மாறிடும், உங்கள் வாழ்க்கை சிச்சுவேஷனே மாறும். அந்த அபிஷேகத்துக்கு நீ குளிச்சிருக்கிறியா, சுத்தமாக இருக்கியான்னு நான் சொல்லவில்லை, உன் எண்ணங்கள் பரிசுத்தமாக இருக்கா. அதுக்கு 3 விஷயம் நான் சொல்லுவேன். எந்த போதகனையும் திட்டாத, எந்த பாஸ்டரையும் இழிவுபடுத்தாத. பாஸ்டர் ஆகட்டும், ஃபாதர் ஆகட்டும், ஐயர் ஆகட்டும், பிஷப் ஆகட்டும், யாரையுமே நீ குறை பேசாத. உனக்கு அதிகாரம் இல்லை. ஆவியானவருக்கு பிடிக்காத ஒரு விஷயம், அவங்கள உனக்கு பிடிக்கலையே விட்டு விலகிக்கோ, விட்டு விலகிக்கோ. 2வது, வேத வசனத்தை குறை பேசிடாத. வேத வசனத்துக்குள்ள இது மட்டும் இப்படி சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லி குறை பேசாதீங்க. 3வது, பரிசுத்த ஆவியை குறித்து குறை பேசாயிடாது. இந்த 3ல் நீங்க கவனமா இருந்தால் தான் பரிசுத்தமா இருக்க முடியும். பரிசுத்தம்னா குடிக்கல, அதுக்காக குடின்னு சொல்ல வரல. குடிக்கிறத பற்றியோ, சிகரெட் குடிக்க பற்றியோ, பெண் கொண்டவனை பற்றியோ நான் பேச வரல. அது வேற, அது தனிப்பாவங்கள். இன்னைக்கு பாவம் என்றால் என்ன? பழைய ஏற்பாட்டில் தான் இதெல்லாம் செஞ்சால் பாவம்னு. ஆனால் புதிய ஏற்பாட்டுக்குள்ளே எது பாவம்? இயேசுவை ஏற்றுக்கொள்ளாததே பாவம். ஆமென் சொல்லுங்க. யாருக்கு இயேசுவை தன் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளியா பாவம். வேதம் தெளிவாக சொல்லி நீ இவங்களை எல்லாம் கூட திட்டிக்கோ, ஆனால் பரிசுத்த ஆவியானவர் மட்டும் பேசிட்ட மன்னிப்பே இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? அபிஷேகமே இல்லை. ஏன் உனக்கு அபிஷேகம் கிடைக்கல? நான் 20 வருஷமா நான் ஆண்டவருக்குள்ளே இருக்கிறேன், ரைட்டு. வாழ்க்கை தரமே மாறலையே, ஏமா நிற்கிற? எல்லாம் ஆராதனை முடிஞ்சிச்சு இல்லை, பஸ்ஸு காசு பாஸ்டர் பஸ்ஸு காசு வாங்கிட்டு போகலான்னு இருக்கேன். இந்த அபிஷேகம் வேணுமா? அப்போ இத்தனை வருஷம் 20 வருஷம் இருந்து என்ன பிரயோஜனம்? நோ யூஸ். அப்போ இந்த 3 விஷயத்தில் என் பிள்ளைங்க தயவுசெய்து யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் எல்லாம் என் பிள்ளைங்க ஆவிக்குரிய பிள்ளைகள், நீங்கள் வயசெல்லாம் கிடையாது, ஆவிக்குரிய பிள்ளைகள் எல்லாருமே. 3 மட்டும் தெரிஞ்சுக்கோ. 1, எந்த போதனையும் குறை பேசிடாத, மனதளவில நினைக்காத தவறா. மனதிலேயே நினைக்கூடாது, வாயில் எப்படி பேசலாம், பேசிடாத. அது யாராக இருந்தாலும் சரி. 2வது, வேத வசனத்தில் குறை கண்டுபிடிக்காத. 3வது, பரிசுத்த ஆவி விரோதம் பேசாத. இந்த 3 செய்யாம நீ பரிசுத்தமா மாறிடுவ. நீ என்னைக்கு பரிசுத்தமா மாறியோ அப்பவே உன் மேல அபிஷேகம் இறங்கிடும். அபிஷேகம் இறங்கினா நான் எழுதி தரேன், பட்டையும் போட்டு தரேன். ஒரு 6 மாசம் 1 வருஷத்துக்குள்ள உன் நுகம் மாறி உன்னை தூக்கி கலங்கரை விளக்கமா உட்கார வச்சிருவார். கையை தட்டு பார்க்கலாம். உன்னை கொண்டுதான் அநேகருக்கு போதிப்பார். ஏன்னா வேதம் தெளிவா சொல்லுது, அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு போதிக்க வேண்டியது இல்லையாமா. இப்ப இங்க சொல்றாரு பாருங்க, 23ஆம் வசனத்தில் சொல்றாரு, மேன்மையான சுகந்த வர்க்கங்களாகிய சுத்தமான வெள்ளை போலத்தில் எப்படிலாம் வருது பாருங்க, பரிசுத்த ஸ்தலத்தின் சேர்க்கலின்படி. அப்படியாமா? எப்படி பாருங்க,
எல்லாம் தான் வரும், பரிசுத்தம் எல்லாம் அப்படி தான் வரும் பாருங்க. சேர்க்கலும்படி 500 சேக்கல் எடையையும் சுகந்த கருவாப்பட்டையிலே அதில் பாதியாகிய 250 சேக்கல் எடையை சுகந்த எல்லாமே பாருங்க, வசம்பில் 250 சேக்கல் எடையையும் 24 எடுப்பா. இலவங்கப்பட்டையில் 500 சேக்கல் எடையும் ஒலிவ எண்ணெயில் 1 குடம் எண்ணெயையும் எடுத்து அதனாலே பரிமள தைலக்காரன் செய்வது போல கூடப்பட்ட பரிமள தைலமாகிய சுத்தமான அபிஷேக தலத்தை உண்டு பண்ணுவாயாகிய அது. சொல்லுங்க, எல்லா வாயிலையும் சொல்லுங்க, அது. அதுக்கு பேர் என்னவாமா? அப்ப ஒரு அபிஷேகம் தைலம் செய்வதற்கு இத்தனை பொருள் தேவைப்படுது. அது என்னவாமா? பரிசுத்த ஸ்தலம், பரிசுத்த அபிஷேக தைலமாமா. பரிசுத்த தைலம் இல்லை, பரிசுத்த அபிஷேக தைலமாமா. நம்ம வாங்கிட்டு வந்து கொடுத்தோமா? அப்போ உங்கள் கையில் இருக்கிறது என்ன தெரியுமா? அனாயிண்டிங் ஆயில். எத்தனை பேர் வச்சுருக்கீங்கன்னு தெரியல, நல்லா மனமாக இருக்கும். இத்தனையும் போட்டு செஞ்சது. அப்புறம் ரெண்டாவது அது அனாயிண்ட்டு நீங்கள் வச்சிங்கன்னா பேயாவது பிசாசாது வீட்டுக்குள்ளே இருந்தாலே வராது. அது பரிசுத்த அபிஷேக தைலம். நாங்கள் இஸ்ரேல் போனப்போ கொடுத்தாங்க, வாங்கிட்டு கொடுக்கல, நாங்கள் வாங்கிட்டோம். அப்படி என்ன சொல்கிறார் பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது பலிபீடத்தில் இருக்கணுங்கிறாரு. ஆமாம். இப்போ இந்த பரிசுத்த ஸ்தலம் எப்படியாமா? மோசே கிட்ட சொல்கிறாரு 22 தம்பி. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் கவனிக்கிறீங்களா? கவனிங்க, நான் உங்களுக்கு கரெக்டாக முடிச்சு தரேன். பின்னும் கர்த்தர் யாரை பார்த்து சொல்கிறாராமா? மோசேயை நோக்கி சொல்கிறாரு. இந்த லிஸ்ட் கொடுக்குறாரு. இந்த லிஸ்ட்டை சொல்லி இப்படி தைலக்காரன் செய்வது போல நீ செய்யுங்கிறாரு. இப்போ இதோடைய ஏதோ 2 வரியில் இதை முடிச்சுட்டாங்க. ஆனால் இது உள்ளார்த்தம் போனீங்கன்னா ஹீப்ரு பைபிளுக்குள்ளே போய் பார்க்கலாம், இங்கிலீஷ் பைபிளுக்குள்ளே போய் பார்க்கலாம். ஆனால் சில பேர் இதோடைய விளக்கம் கொடுக்குறாங்க. அது எனக்கு பிடிக்கலன்னு இல்லை, அது ஒத்து வரல. அப்புறம் நான் நிறைய புக்குகளை பார்த்து கீத்து அவன் எழுதுனது இவன் எழுதுனதுலாம் போயிட்டு தான் ஒரு முடிவுக்கு வந்தேன். அவர் அங்கே என்ன சொல்கிறார் 22 பின்னும் மோசையை நோக்கின்னு சொல்லிட்டு இந்த தைலம்லாம் சொல்லிட்டு 23 நாள் எடு, இலவங்கப்பட்டை பற்றி 25 எடு. அதனால் பரிமள தைலக்காரன் செய்வது போல கூடப்பட்ட பரிமள தைலமாக சுத்தமான அபிஷேக தைலத்தை என்ன பண்ண சொன்னார்? யாருக்கிட்ட சொன்னார்? யாருக்கிட்ட சொன்னார்? எங்க வாயெல்லாம் அப்படியே ஒட்டி வச்சிருக்கு. எங்க சொன்னார்? மோசே கிட்ட சொன்னார். எதுக்கு நான் சொல்கிறேன்? இந்த பிரசங்கத்தின் சாரம்சம்னு சொல்லுவாங்க. என்ன எசன்ஸு? இப்போ என்ன நம்ம பழங்களை கிழிஞ்சு ஒரு எசன்ஸ் எடுக்கிறோம். அதை விட வேடிக்கை நடக்கலையே. நான் ஒரு கடையில் பார்த்தேன், செக்கில் போய் நடக்கலையே போட்டாங்க. அந்த நடக்கலை பார்த்தா காஞ்ச மாதிரி தான் இருக்குது. அந்த பக்கம் பாட்டில் அப்படியே எண்ணெய் பிடிக்கிறான். எங்கேயாவது இந்த ஊத்துறானான்னு கூட பார்த்தேன் நான். ஆனால் அந்த நடக்கல்ல ஆட்டுற ஆட்டுக்கு அது என்ன பண்ணுது? எண்ணெயாகி வருதுங்க. அவன் எப்படிப்பட்டதை கண்டுபிடிச்சிருவாளுங்க பசங்க மக்கள். இந்த பக்கம் கடலை புண்ணாக்கு வருது, அந்த புண்ணாக்கு அரைச்சி போட்டு. ஆமாம். அப்போ அதுக்குள்ளே எண்ணெய் இருந்திருக்கு பாருங்க. அது அவ்வளோ கிளியராக வருது எண்ணெய். ஆமாம். அது மாதிரி அவர் என்ன சொல்கிறாரு? உண்டு பண்ணுவாயாக. இதையெல்லாம் நீ என்ன சேர்த்து என்ன பண்ணுற? ஒரு தைலத்தை உண்டு பண்ணுவாயாக, அதான் ஒரு எண்ணெயை உண்டு பண்ணுவாயாகங்கிறார். யார்கிட்ட சொன்னார்? மோசேட்டு சொன்னார். உங்கள்கிட்ட நான் ஒன்று கேட்குறேன். ஒரு ஆசை, அது இவ்வளோ தான் எடுக்க முடியும், டைம் இருக்குது. இன்னும் நான் தாடியெல்லாம் இன்றைக்கி எடுக்கலான்றது அது எடுக்க முடியல. இப்போ அவர் என்ன சொல்கிறாரு? இப்போ ஒரு ஆசரிப்பு கூடாரம் கவனிக்கிறீங்களா? என்ன எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு ஆசரிப்பு கூடாரம். ஆசரிப்பு கூடாரம் என்ன? ஒரு சர்ச்சு, ஒரு டெம்பிள். இது முதல் கட்டின ஆலயம் எதுனா ஆசரிப்பு கூடாரம். இந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள வெளியே என்னென்ன இருக்குது? கண்ணே போடு சாமி. வெளியே என்னென்ன இருக்குது சொல்லுங்க. வெளியேறு பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்தலம், 3 பாகம். அந்த பிரகாரத்துக்குள்ள என்ன இருந்தது சொல்லுங்க. என்ன? தொண்டை தண்ணி போக கத்தி சொல்லி கொடுத்துருக்கேன். பலிபீடமா? பலிபீடம். அப்புறம் இன்னொன்று தொட்டியாமா? பலிபீடம் சொல்லுங்க. பலிபீடம். அப்புறம் இன்னொன்று தண்ணி தொட்டி. 2 இருக்கு. பலிபீடம் ஒன்று இருக்கும்,
நல்ல மறந்தவங்க கேட்டுங்க. பலிபீடம் இருக்கும், இன்னொன்று தண்ணி தொட்டி இருக்கும் பாருங்க. அங்கே இருக்கா பலிபீடம், நெருப்பெறிகிற இடம். அங்கே 2 பேர் சட்டை போட்டு நிற்கிறா பாருங்க, வெள்ளை சட்டை, அது தண்ணி தொட்டி. இவர் பாரு எங்கேயோ போயிட்டார். சரி, இப்போ இதுக்குள்ளே இருந்தால் அந்த ஸ்க்ரீனுக்குள்ளே அப்படியே மெதுவை காட்டு உள்ளுக்குள்ளே அங்கே ஒரு ஸ்க்ரீன் தொங்குது. அந்த நடப்பாதைக்குள்ளே உள்ளே போயிடுவாங்க. இது உள்ளே போயிட்டாங்க. இது வந்து பரிசுத்த ஸ்தலம். எல்லாம் சொல்லுங்க. இது வந்து பரிசுத்த ஸ்தலம். பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே இடது பக்கம் என்ன இருக்குது? குத்து விளக்கு இருக்குது. 2 வலது பக்கம் சமூக தப்ப மேஜைன்னு சொல்லுவாங்க. நடுவில் தூப பெட்டி இருக்கும். வெரி குட். இப்போ என்னென்ன இருக்குது? குத்து விளக்கு இருக்குது, மேசை இருக்குது. ரைட்டு. அடுத்தது இங்கிருந்து உள்ள நுழைஞ்சா மகா பரிசுத்த ஸ்தலம். சரி, எப்படி புரிஞ்சுக்கிறது? சரி, கதவுக்கு வெளியே செருப்பு கழட்டி விட்டீங்கல்ல, அதை என்ன பிரகாரம்? நீங்க உட்கார்ந்துருக்கிற இந்த பகுதி, நான் உட்கார்ந்துருக்க இந்த பகுதி. ஜோர ஒரு கையை தட்டி இருக்கிறாங்க. இப்படிதான் ஆசரிப்பு கூடாரம் வச்சிருந்தாங்க. இப்ப பாருங்க, இது வந்து பரிசுத்த ஸ்தலம். தூப பெட்டி, குத்து விளக்கு, சமூக தப்ப மேஜை, இதெல்லாம் இருக்கு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இசைவுக்காக வச்சிருக்கு. ஒவ்வொன்றும் ஆசீர்வாதம். குத்து விளக்கு 7 குத்து விளக்கு மத்தியில் அவர் அசைவாடுவார். தூப கலசம் ஸ்தோத்திர பலி எடுக்கிற இடம். சமூக தப்ப அப்பங்கள், அதில் ஆசீர்வாதத்துக்குரிய மேஜை. உள்ளே போயிட்டீங்கன்னா, மகா பரிசுத்துக்குள்ளே போயிட்டீங்கன்னா அங்கே என்ன இருக்குதுங்க? பாருங்க, இந்த ஸ்க்ரீன் கட் பண்ணி காமிக்கிறாங்க. அங்கே வந்து உடன்படிக்கை பெட்டி, அங்கே வத்தம் போட்டு காட்டுறா கையில். அந்த 2 கேருபீன்கள் உட்கார்ந்துருக்குல்ல, அது மாதிரி இதுக்கு அது கிருபாசனம்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ளே இருக்கிறது உடன்படிக்கை பெட்டின்னு சொல்லுவாங்க. இப்போ கிருபாசனம் தேவனே உட்கார்ற இடம். ஆமீன் சொல்லுங்க. தேவனே உட்கார உடன்படிக்கை பெட்டி, கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி. எல்லாமே ஒவ்வொரு பொருளும் பவர்ஃபுல். இது இல்லாமல் 60 ஸ்க்ரீன் இருக்குது. குத்து விளக்கு அங்கே வச்சிருக்காது, 35 கிலோ எடை. அது இல்லாமல் நிலைக்கால் வசல் திரைச்சீலைலாம் நிறைய இருக்கு. இத்தனை இருக்கு. கவனிச்சிங்களா? இதில் உங்களுக்கு சர்ச்சுக்கு என்ன செய்யணும்னு ஆசை? அந்த இங்கில் ஆசரிப்பு கூடத்தில் கர்த்தர் சொல்கிறார், நீ எதை ஒன்று செஞ்சுட்டு வாப்பாங்கிறார். இதில் எதை செய்வீங்க? ஒவ்வொன்றும் ஆசீர்வாதம், ஒவ்வொன்றும் ஆசீர்வாதம். ஐயோ, கிருபாசனத்தில் ஆண்டவரே உட்கார, நான் கிருபாசனம் செஞ்சு கொடுத்துறேன் பிரதர். பலிபீடமாக எல்லா பாவம் கழிக்கிற இடம் பிரதர், நான் பலிபீடம் செஞ்சு தந்துடுறேன் பிரதர். இப்போ உங்களுக்கு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு ஆள் இப்போ தான் பிரதர் ஆமோஸ் கொடுத்தோம். ஆக மொத்தம் நான் சர்த்தரே சொன்னாலும் பிரதர், நாங்கள் செஞ்சு கொடுக்குற ஐடியா எத்தனை பேருக்கு? ஒரு ஆளுக்கு. இதில் ஒன்று ஆண்டவர் கேட்டால் இதில் இதை நான் செய்வேன்னு சொல்கிற மாதிரி ஒன்று சொல்லுங்க. ஜேபி கை தூக்கிட்டார். என்ன செய்யலான்னு ஐடியா? சரி, ஓகே. இல்லை இப்போ ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்லலாம். பலிபீடம் நான் செஞ்சு தந்துடுறேன் பிரதர். எதுக்கு அது? இன்னொரு கிருபாசனத்தில் ஆண்டவர் உட்கார்ற இடம், அதுவே எனக்கு பாக்கியம் பிரதர், நான் செஞ்சு கொடுத்துறேன் பிரதர். உடன்படிக்கை பெட்டியா? ஐயோ பிரதர், தேவனுடைய சத்திய வாக்கு இருக்கிற இடம் பிரதர், நான் செஞ்சு கொடுத்துறேன் பிரதர். ரைட். இப்போ இது எல்லாம் ஆண்டவர் என்ன சொன்னார் மோசே கிட்ட? நீ என்ன பண்ணி இது எல்லாம் ஒவ்வொருத்தருக்கு பொறுப்பு கொடுத்துரு. இப்படி தான் கம்முன்னு உட்காந்துருப்பாங்க. இவங்களெல்லாம் நம்பிடாத. ஐசக்கை போய் கிருபாப்பட்டினம் செஞ்சு கொடுத்து சொல்லு. சாந்தன் பிரதரை கொண்டு போய் நல்ல பலிபீடத்தை கட்ட சொல்லு. இவரை கூப்பிடு, அதை செய்ய சொல்லு. அவருக்கு நம்ம ரெபேக்கா சிஸ்டர் போய் திரைச்சியில் ஒன்று தைச்சிட்டு வர சொல்லு. பானு பிரியா கிட்ட சொல்லு, இந்த கதவு கிட்ட ஒரு நிலக்கால் போட சொல்லு அப்படின்னு அவர் எல்லாத்தையும் கொடுக்க சொல்லிட்டார். மோசே என்ன பண்ணான்? எல்லாரையும் கூப்பிட்டு, பாப்பா ஐசக் நீங்கள் இதை செஞ்சுட்டு வந்துருங்க. விஜய் நீ போய் என்ன பண்ணுற, மடார்னு தூப கலசம் செஞ்சுட்டு வந்துரு. நீ போய் அங்கே செஞ்சுட்டு வந்துரு. சோனியா போய் இதை செஞ்சுட்டு வந்துரு. கேசரி செஞ்சுட்டு வந்துரு. எல்லாம் சொல்லிடுவார். எல்லாம் சொல்லிவிடு, அவன் பொறுப்பெடுத்து செய்யணும். நான் வந்து ஒவ்வொன்றும் செக் பண்ண மாட்டேன். நீங்கள் தான் எல்லாம் செக் பண்ணி கரெக்டாக கொண்டு வந்து சபைக்கு கொண்டு வந்து வச்சிடணும். எங்கே வைக்கணும்னு மட்டும்தான் சொல்லுவேன். அங்கங்கே வச்சிடணும். மோசே கிட்ட கட்டளை எல்லாம் சொல்லி போட்டு மோசே கிட்ட திரும்புகிறாரு. மோசே கிட்ட தான் சொல்கிறாரு, எல்லாத்தையும் கட்டளை இடுன்ட்டாரு. ஆனால் இப்போ வந்து மோசே அப்படிங்கிறார். இனி என்ன வேலை சொல்ல போகிறாரோன்ட்டு சொல்லுங்கய்யா அப்படிங்கிறான். அவர் சொல்கிறாரு, அந்த 23 எடுத்தங்க
அதில் தானே 23. அவர் சொல்கிறாரு, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் நான் இப்போ உனக்கு ஒரு வேலை தரப்போகிறேன். அதில் சொல்கிறாரு, என்ன வேலையாமா? மேன்மையான வேலையை தரப்போகிறேன். ஆமேன்னு சொல்லுங்க, எல்லாம் ஆமேன்னு சொல்லுங்க. மேன்மையான வேலை உனக்கு தரப்போறப்பா அப்படிங்கிறாரு. என்ன ஆண்டவரே? சுகந்த வர்க்கங்களாலே சுத்தமான வெள்ளைப்போளத்தில் பரிசுத்த ஸ்தலத்தில் சேக்கலின்படி 500 சேக்கல் எடையையும், சுகந்த கருவாப்பட்டையிலே அதில் பாதியாகிய 250 சேக்கல் எடையையும், சுகந்த வசம்பில் 250 சேக்கல் எடையையும், அடுத்தது இளவங்கப்பட்டையில் 500 சேக்கல் எடையையும், ஒலிவ எண்ணெயில் 1 குடம் எண்ணெயையும் எடுத்து, அதனாலே பரிமள தைலக்காரன் செய்வது போல கூட்டப்பட்ட பரிமள தைலம் ஆகிய சுத்தமான அபிஷேக தைலத்தை. இப்ப மோசேக்கு மட்டும் தனி கட்டளை, மோசேக்கு மட்டும் தனி கட்டளை. அவன் சொல்றான், ஆண்டவனே அது அவங்கள்ட்ட சொன்னாலே செய்வாங்கல்ல. வேண்டாம் மோசே, அது அபிஷேக தைலம், அது விசேஷமான ஒரு தைலம், அது பரிசுத்தமுள்ள ஒரு தைலம். அதை நீ என்ன பண்ற? நீ ஏன் நின்று செய். கையை தட்டுவாங்க. அபிஷேக தைலத்தை நீயே நின்று செய். சில பேர் பிரசங்கம் பண்ணியிருக்காங்க, நான் கேட்டேன். அவன் ஜோப்லேருந்து காசு எடுத்து செய்ய சொன்னாருங்கிறாங்க. ஒரு பிரசங்கியார் சொல்கிறார், அவன் ஜோப்லேருந்து காசை எடுத்து செய்ய சொல்லுங்கிறாரு. ஆனால் எனக்கு என்னமோ அப்படி தெரியல. என்னுடைய வேத தியானத்தில் அது அப்படி வரல. நீ பொறுப்பெடுத்துக்கோ, அதுக்குன்னு காசு நீ எடு, ஜோப்பில் எடுக்கலாம் இல்லை. ஒரு சமயம் அவர் இப்படி சொல்லியிருக்கலாம், உன் ஜோப்லேருந்து நீ எடுத்து அந்த அபிஷேகத்தை நீ சொந்த செலவில் செய். ஆனால் நான் அந்த கருத்துக்குள்ள வரல. இந்த தைலத்தை நீ தான் செய்யணும். அவன் செஞ்சுட்டான்னு விட்டுட்டு போகாத. ஆள் ஹெல்ப்புக்கு வச்சாலும் கூட உன் கண் பார்வையில் செய், உன் கவனத்தில் செய். ஏன்னா இது பரிசுத்த அபிஷேக தைலம். கையை தட்டு பார்க்கலாம். அப்போ அபிஷேக தைலம் எவ்வளவு விசேஷமானது. அல்லேலூயா. அப்போ மோசே கிட்ட சொல்றாரு, நீ இந்த அபிஷேக தைலத்தை யார் பொறுப்புலையும் கொடுத்துடாத, நீ அதை கவனம் எடுத்து செய். அப்போ ஒரு அபிஷேக தைலம் என்பது விசேஷமானது. அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வது விசேஷமானது. ஒரு கிறிஸ்தவன் சரியாக இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டானா அது போதும். அவன் வாழ்க்கையை கர்த்தர் திட்டமிடுவார். எங்கே போகணும், ஏழுங்க போகணும், ஏன் போகணும், எதுக்கு போகணும், எல்லாத்தையும் இந்த அபிஷேகம் உனக்கு போதிக்குமாமா. ஒருவனும் உனக்கு எந்த வசனத்தில் இருக்கு? 2:20-27. 1 யோவான் 2:27. நீங்கள் முதல்ல 20 படிச்சிருங்க. நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். ஒரு தடவை கை தட்டிருங்க பார்க்கலாம். அப்ப நீங்க யாருங்க? அபிஷேகத்தை பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். என் பிள்ளைகளை உங்களுக்கு சொல்றேன், நீங்கள் சகலத்தையும் அறிந்த பிள்ளைகள். நீங்க முட்டாள் இல்லை. ஏதோ நீங்க கிறிஸ்தவத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை கடமைக்கு வந்துட்டு போற ஒரு கிறிஸ்தவர்கள் அல்ல. குறிப்பிட்டு JLW நான் சொல்றேன், உங்களை நான் அப்படிதான் நான் போதிச்சு வச்சிருக்கேன். நீ கடமை கிறிஸ்தவனா ஞாயிற்றுக்கிழமை வராத. ஒவ்வொரு வாரம் வரையில ஒரு சத்தியத்தை நீ அறிந்து கொள். ஏன்னா வேதம் தெளிவா சொல்லுது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். அப்ப நீ ஒரு ஞாயிற்றுக்கிழமை வந்தா சத்தியத்தை அறிஞ்சுக்கோ. அப்ப ஆராதனை பிரதர், ஆராதனை தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டது. ஜெபம் பிரதர், அதான் சொல்றேனே, வேத வசனத்துக்குள்ள கர்த்தர் வந்து பிரசங்கம் எப்படி பண்ணணும்னு கத்து கொடுத்தாரா? சொல்லுங்க எனக்கு. எந்த இடத்துல சொல்லி கொடுத்தாரு? நல்ல பிரசங்கம் பண்ணுப்பா, இப்படி பண்ணுப்பான்னு சொன்னாரா? இல்ல, செபிக்க தான் கத்து கொடுத்தாரு. ரைட்டாங்க. வேதத்தில் என்ன கத்து கொடுத்தாரு? செபிக்க கத்து கொடுத்தாரு. என் அன்பு பிள்ளைகளுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் சகலத்தையும் அறிந்தவர்கள். என்ன பிறகு சகலத்தை நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஒரு மனிதன் உலக பிரகாரமாக ஒரு குறிப்பிட்ட ஒரு வேலையில் ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்குள்ளே தன்னை நடத்தி கொண்டு போயிட்டுருப்பான். எத்தனை வருஷம்? 15 வருஷம் போயிட்டுருப்பான். 15 வருஷம் ஒரே காரியத்தில் போயிட்டுருப்பான்.
நான் தான் சொல்கிறேனே, ஒரு பொண்ணை சந்தித்தேன் கலாது, கோயம்புத்தூரில் ஒரு பீரியடில் சொல்கிறேன். அந்த பிள்ளைகிட்ட ரொம்ப நாளாக பார்ப்பேன், ஆனால் அன்னைக்குன்னு பேசுகிற ஒரு வாய்ப்பு. அந்த பிள்ளைகிட்ட கேட்குறேன், நீ என்னம்மா படிச்சிருக்க? பிஇ படிச்சிருக்கேங்கிறா. பிஇ படிச்சிருக்கா, பரவாயில்லையே, எங்கே வேலை செய்கிறேன்? இந்நேரத்தில் வேலை செய்கிறேன். என்ன சம்பளம்? 7000 ரூபா. நான் சொல்ல 7000மா? அரைஞ்சே விடுவேன். பிஇ படிச்சு போட்டு 7000மா? என்ன பண்ணிட்டு இருக்க? யாருன்னா கொடுக்குறாங்கன்னா. அன்னைக்கு அந்த பிள்ளையை நான் வந்து ஒரு உருமாற்றம் செஞ்சேன். இன்னைக்கு அந்த பிள்ளை 40 ரூபாய்க்கு மேலே தாண்டி போயிடுச்சு. அப்போ என்ன தெரியல உனக்கு? அபிஷேகம் என்னன்னு தெரியல. அபிஷேகம் என்னையும் நடத்தும், என்னை கொண்டு இன்னொருத்தனையும் நடத்தும். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அபிஷேகம் உன் பிள்ளைகளை வளர்த்துற ஞானத்தை கொடுக்கும். அபிஷேகம் என்ன மட்டுமே உருவாக்காது, எனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் என் பக்கத்தில் வர்றவனையும் நடத்தும். நீ இப்படி போடணு. நீங்க உணர்ந்து பாருங்க, உங்க வாழ்க்கையில நிறைய பேர்த்த நீங்க நடத்த ஆரம்பிச்சிருவீங்க. உங்க வாழ்க்கை ஒரு சாட்சியா மாறிடும். அப்படிதான் எனக்கு நடக்குது. என் திட்டங்கள், என் எதிர்காலம் எல்லாத்தையும் பாதைகள் வகுக்கிறவர் அவர் ஒருத்தர் தான். அந்த அபிஷேகம் எனக்குள்ளிருந்து நடத்து. நான் பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை உங்களுக்கு சொல்றேன், நீ அபிஷேகத்தை பெற்றுக்கொள். அல்லேலூயா, அல்லேலூயா. மோசே கிட்ட விசேஷமாக சொன்னது, நீ எனக்கு விளக்கு செஞ்சு வைடா, நீ எனக்கு பலிபீடம் செஞ்சு வைடாலாம் அவர் கேட்கலையாமா. அதையெல்லாம் அவங்கள்ட்ட கொடுத்துட்டு செஞ்சுட்டு வரட்டும். ஆனால் மோசே, அபிஷேக தைலத்தை மட்டும் நீ கவனம் எடுத்து செய். அப்போ தேவனுக்கு எதில் கவனம் இருக்கு? ஆகவே உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை தேவன் கண்ணுற்று பார்ப்பாராமா. என் பிள்ளை பெற்றுக்கொண்டானா, அவர் ஏக்கம் இருக்கியா, நீ அபிஷேகம் பெற்றுக்கொள்ளணும்னு. அவர் உன்னை விட்டு விலகலை தம்பி, நீ தான் அவரை விட்டு விலகிற. எது? உன்னுடைய பரிசுத்தம் இல்லாமை, உன்னுடைய எண்ணங்களினால, உன்னுடைய சிந்தனைகளை, உன் நடத்தினால நீ என்ன பண்ற? தேவனை விட்டு தூர போற. அவர் சந்தோஷம் நினைக்கிற, வேதனை, துக்கம். என் பிள்ளை இப்படி புத்தி கட்டி திரியிறானே. அதனால தான் சொன்னாருங்க, பைத்தியக்காரர்களை நான் தெரிந்து கொண்டேங்கிறாரு. யார் மேல பைத்தியம்? ஜடாமுடி விட்டுட்டு ரோட்ல திரிவான், அந்த பைத்தியவா? அவர் மேல பைத்தியமா? வசனத்தின் மேல பைத்தியமா? ஒரு சமயம் நான் அப்படி பைத்தியமா தெரிஞ்சதுனால தான் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டாரு என்னமோ. இல்லைன்னா எங்க குடும்பத்தில் யாருங்க பாஸ்டர்? எங்க அப்பா பாஸ்டர், அதனால நான் பாஸ்டர் ஆயிட்டேனா? ஏபிசிடி இல்லாமல் இடையில முளைச்சு வெளியே வந்தவன் நான். அவன் யார் என்னாருன்னு அவர் பார்க்க மாட்டாரு. அவன் பைத்தியமா தூக்கிடுவார் மேலே, கொண்டாட மேலன்னு. இந்த உலகத்தில் நான் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டேன், ஞானவானிகளை வெட்கப்படுத்தும்படியாக. இந்த உலகத்தின் ஞானவான்களை வெட்கப்படுத்தும்படியாக பைத்தியமான உங்களை தெரிந்து கொள்வாராமா. அப்புறம் என்ன போய் டிகிரி நீ படிச்சா படிக்கல பார்க்க மாட்டாரு. அவர் மேல பைத்தியமா இருந்துட்டியா, நீ தான் கல்வி ஞானவான். உன்னை தூக்கிடுவார் மேலே கிர்ன்னு. அதுக்காக படிக்காமல் இருந்துடாத. சார் நீங்கள் சொன்னீங்களே பிரதர், படிப்பு ஒரு பக்கம், ஆனால் அது மேலே பைத்தியம் இல்லை, இவர் மேலே பைத்தியமாக. அப்போ அபிஷேகம் உங்கள் நுகங்களை முறிக்கும். சரி, கடைசியாக முடிச்சிடுறேன். புக்கில் வேதத்தில் இல்லை, பைபிளில் இல்லை, நான் என்னோட அனுபவத்தை உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். அபிஷேகத்தை எப்படி பெற்றுக்கொள்வீங்க? உங்கள் அபிஷேகத்தை எப்படி ஆப்ரேட் பண்ண விடுவீங்க? உங்கள் அபிஷேகம் உங்களுக்குள்ளே இறங்குவதை எப்படி நீங்கள் உணருவீங்க? சொல்லி கொடுத்துருங்க. எத்தனை பேர் வீட்டில் செஞ்சீங்க? எந்த மாதிரி தியானம்? சொல்லுங்க. பேர் என்ன? திவ்யா. என் தங்கச்சி பொண்ணு பேர் திவ்யா. உங்கள் கவனத்தை ஒரு பக்கமாக நீங்கள் வைக்கும் பொழுது அந்த அபிஷேகத்தை உணரலாம். உங்கள் கவனத்தை உங்களுக்குள்ளேயே நீங்கள் வைக்கும் பொழுது உங்கள் அபிஷேகத்தை உணரலாம். இன்னும் உலக ஞானிகள் சொல்லுகிறத நான் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தேன். உங்கள் உச்சந்தலை மேலே ஒரு அபிஷேக தைலம் ஊற்றுவதை நீங்கள் அதான் கற்பனை பார்த்து கொண்டே இருக்கும் பொழுது அந்த அபிஷேகம் இறங்குவதை உங்கள் சரீரத்தில் உணரலாம். இப்படிலாம் நீங்கள் ஒருமனப்படும் பொழுது, உங்கள் மனசு ஒருமனப்படணும், சிந்தை எங்கேயும் போகக்கூடாது. ஒன்றே ஒன்று, உங்கள் உள்ளுக்குள்ளே, உங்கள் பார்வைக்குள்ளே, உங்கள் மூச்சுக்குள்ளே, உங்கள் நெற்றி பொட்டு மேலே, உங்கள் உச்சந்தலை மேலே உங்கள் கவனத்தை நீங்கள் கொண்டு வர என்ன பண்ணணும்னா வரும். முதல் பாயிண்ட்டு, தேவனுடைய வேத வசனத்தை நீங்கள் தியானம் பண்ணி கொண்டிருக்கையிலே அபிஷேகம் இறங்கும். அதான் ஃபஸ்ட்டு. இத்தனையும் செஞ்சால் தான் அந்த அபிஷேகம் உள்ள வரும். அது வரும்பொழுது நீங்கள் ஏன்னா நல்லா இன்றைக்கி ஹிந்துஸை பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஒரு மூலையில் உட்காந்துக்குவாங்க, கையை இப்படி வச்சுக்குவாங்க, வச்சுட்டு
எல்லாமே அதான் இது அர்த்தமுள்ள இந்து மதம் கண்ணதாசன் எழுதினார். எல்லாமே ஒரு அர்த்தம் இருக்குது, ஒரு விஞ்ஞான ரீதி ஆரோக்கியம் சம்மந்தப்பட்டது. இப்படி வைக்கும் பொழுது நம்ம ரத்த ஓட்டம் நம்ம உடம்புக்குள்ளே தானே ரொட்டேஷன் ஆகும். அதுதான் இந்த முத்திரை. இந்த மாதிரி வச்சுக்குவாங்க, வச்சுட்டு ஒரு பக்கம் உட்காந்துக்குவாங்க. அது மட்டும் நம்ம செய்யக்கூடாது. அவங்க கண்ணை மூடிக்குவாங்க, ஒரு சிந்தனையை உருவாக்க மாட்டாங்க, ஒரு சிந்தனைக்கு உள்ளே விட மாட்டாங்க. அப்படியே உள்ளே வந்ததுனாக்கா அதுக்கு பின்னாடி போக மாட்டாங்கன்னு சில கோட்பாடுகள் இருக்குது அந்த அவங்க தியானத்தில். அப்படி தியானம் செய்வாங்க. ஆனால் கிறிஸ்தவனுக்கு எது தியானம்னா, சங்கீத தாவீது சொல்கிறாரு, வேத வசனத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் தானே பாக்கியவான். அப்போ நம்ம தியானம் எங்கே இருக்குது? வேத வசனத்துக்கு. நீ வேதத்தை படிச்சுட்டு போய் உங்கள் கற்பனை எங்கேயோ போயிடும். அதுதான் தியானம் இல்லை. ஒரு வேத வசனம் எடுக்கும் பொழுது சந்தேகம் உங்களுக்கு வரணும், ஒரு டவுட் ஒன்று வரணும், அந்த டவுட்டை நீங்கள் தேடணும். அதான் தியானம். ஒரு பைபிளை படிக்கிறீங்க, அந்த பைபிளை படிச்சுட்டு ஒரு டவுட் வந்துருச்சு, டவுட் வரணும். வராமல் படிச்சிங்கன்னா நீ சும்மா வெறுமனையாக மேயிற. வரணும், அது வந்துருச்சுன்னா அந்த டவுட்டை கிளியர் பண்ணுறதுக்கு எங்கெங்கெல்லாம் புக் எடுத்து படிக்கலான்னு படிக்கணும். அதுதான் தியானம். அந்த தியானம் தான் கர்த்தர் உங்கள் மேலே அபிஷேகத்தை ஊற்று நேரம். அல்லேலூயா, ஆமேன்.